பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சின்னமன்னூரில் தேரடி தெருவில் வகுப்பு திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி மதுரையில் நடைபெற்ற எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு சின்னமனூர் நகர தலைவர் முகமது கோயா தலைமையில் மாவட்ட தலைவர் முகமது ரஃபீக் முன்னிலையில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் சிந்தா முகமது, அப்பாஸ் மந்திரி, ராஜா முகமது, விஜயகுமார் மற்றும் சிறப்பு பேச்சாளர்களாக கோவை சையது தலைமை கழக பேச்சாளர், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் காதர் மைதீன் மாநில அமைப்பு செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். கோவை சையது பேசுகையில், இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பாதுகாக்க இஸ்லாமியனுக்கு தெரியாது, அதற்காக மாற்று மதத்தினரை நியமித்துள்ளோம் என அமித்ஷா மற்றும் மோடி கூறியது ஏற்புடையதல்ல. அப்படியென்றால் நாமெல்லாம் முட்டாளா அல்லது அறிவற்ற சமூகமா? மேலும் இந்த நாட்டிற்காக இஸ்லாமியர்கள் அளவற்ற தியாகங்களை செய்துள்ளோம். 160% பேர் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள். இதை நான் கூறவில்லை. இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள் என டெல்லி செங்கோட்டையில் கல்வெட்டு உள்ளது எனவும், மேலும் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற RSS தீவிரவாதி கோட்சோவை நல்லவன் என்று கூறும் இந்த ஒன்றிய பாஜக RSS கும்பல்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சிறுபான்மையின மக்களின் சொத்துக்களை சுரண்டுவதிலும் தீவிரம் காட்டி வருகிறது. தவிர நாட்டின் மக்கள் வளர்ச்சி பணிக்கு எந்தவித பணிகளையும் செய்யவில்லை. மேலும் மோடியிடம் கேளுங்கள், இந்திய திருநாட்டிற்காக உழைத்தவர்களின் பெயர்களை 10 பெயரையாவது கூற முடியுமா? அவருக்கு தெரியாது என பேசினார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மார்கையின் கோட்டையில் தென்னிந்திய இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பாக இன்று கட்சியின் நிறுவன தலைவர் KC திருமாறன்ஜி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி இலக்கை பந்தயம் நடத்தப்பட்டது. மார்கையின் கோட்டையில் நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் கட்சியின் மாநில தலைவர் ராஜேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் புள்ளிமான் சிட்டு, பூஞ்செட்டு, தட்டான் சிட்டு, தேன் சிட்டு, இளம் சிட்டு, கரிச்சான், நடுமாடு, பெரிய மாடு என 8 பிரிவின் கீழ் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இப்போட்டியில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொண்டன. மார்கையின் கோட்டையில் இருந்து சங்கராபுரம் செல்லும் சாலையில் மாடுகள் 9 கிலோமீட்டர் தூரம் சென்று திரும்பியது. முதலில் கோடி வாங்கும் மாட்டு வண்டி சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசு தொகை, கோப்பை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. இந்த இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் தென்னிந்திய இந்திய பார்வர்டு பிளாக் சார்பாக நடத்தப்பட்டது. இந்த பந்தயத்தினை சாலையோரம் இருபுறங்களிலும் நின்று ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமான புகழ்பெற்ற மன்னவனூர் ஏரி பகுதியில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும், குதிரை சவாரி செய்தும், ஜிப்லைன் சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறை நாளை ஒட்டி கொடைக்கானலில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மன்னவனூர் ஏரி பகுதிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். மேலும் மன்னவனூர் ஏரி பகுதியில் அமைந்துள்ள இயற்கை சூழலை கண்டுகளிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ஏரி பகுதியை சுற்றி அமைந்துள்ள பரிசல் சவாரி, குதிரை சவாரி, ஜிப்லைன் சவாரி போன்றவற்றில் சென்று சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர். இந்த நிலையில் ரம்யமான சூழ்நிலையில் இந்த மன்னவனூர் ஏரி பகுதி அமைந்துள்ளதால் வரும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்தும் பசுமை பொருத்திய புல் தரைகளில் அமர்ந்தும் மகிழ்ந்து வருகின்றனர். வணக்கம், நாங்கள் முத்துக்குமரன், சென்னையிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருக்கோம். ஒரு 20 பேர்கிட்ட வந்திருக்கோம். சென்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மழை பெய்யுது, ரொம்ப இதாக இருக்குனாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு கூலாக ஆசமாக இருக்குது. லேக்கில் ஆரம்பித்து நாங்கள் கூக்கல், பூம்பாறை, முருகன் கோயில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இப்போ மன்னவனூர் லேக்கில் இருக்கோம். இங்கேயும் ஒரு க்ரீனரிஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வியூ வந்து அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நம்ம சினிமாவில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி அந்த ஜிப்லைன், அதுக்கப்புறம் போட்டிங்கு, அந்த பரிசல் சவாரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் வரலாம். இந்த கிளைமேட்டுக்கு, இந்த வெதருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் கீழ் விசாரம் என்கிற ராசாத்திபுரம் குளக்கரையில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகா முனீஸ்வரன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாக சாலைகள் அமைத்து 108 ஹோம திரவியங்கள் கொண்டு கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், நாடி சந்தானம், பூர்ணாகூதி ஆகியவை செய்து பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர்
மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து ஓம் ஸ்ரீ மகா முனீஸ்வரனுக்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால், தயிர், சந்தனம், விபூதி, இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முனீஸ்வரனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழா நாட்டார்மைதாரர்கள், விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த 12 அடி ஓம் ஸ்ரீ மகா முனீஸ்வரனை ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இறுதியில் பக்தர்கள், பொதுமக்கள் என அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மகா கும்பாபிஷேகம் விழா ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் மாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டவர் மற்றும் முனீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலைகள் அமைத்து 108 ஹோம திரவியங்கள் கொண்டு கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், நாடி சந்தானம், பூர்ணாகூதி ஆகியவை செய்து பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து ஸ்ரீ முனீஸ்வரனுக்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால், தயிர், சந்தனம், விபூதி, இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முனீஸ்வரனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இந்த விழா ஊராட்சி மன்ற தலைவர், நாட்டார்மைதாரர்கள், விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக கேரட் விளைச்சல் அதிகரிப்பு, விலை குறைவு, நிரந்தரமாக கேரட் விலையை நிர்ணயிக்க விவசாயிகள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராம பகுதிகளாக உள்ள பல்லங்கி, வில்பட்டி, அட்டுவம்பட்டி, செண்பகனூர், பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால், பழமத்தூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் முக்கிய தொழிலாக விவசாயம் மட்டும் செய்யப்படுகிறது. இந்த மலை கிராமங்களில் உருளைக்கிழங்கு, பீட்ரூட், முட்டைகோஸ், கேரட், மலைப்பூண்டு உள்ளிட்ட முக்கிய மலை காய்கறிகளும் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த மலை காய்கறிகளில் முக்கியமாக கேரட் பல ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்படுகிறது. மேலும் கேரட் 90 நாட்கள் விவசாயமாகும். கேரட் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பயிரிடப்பட்டிருந்த நிலையில் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையினால் கேரட் விளைச்சல் அதிகரித்து காணப்படுகின்றது. மேலும் இங்கு விளைவிக்கப்படும் காய்கறிகள் மதுரை, திருச்சி, கொடைரோடு, தேனி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் உள்ள சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக கேரட் விலை 1 கிலோ கேரட் 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விற்பனையாகிய நிலையில் தற்போது 1 கிலோ கேரட் 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விற்பனையாவதால் கை நஷ்டம் ஏற்பட்டு எடுப்பு கூலிக்கு கூட கட்டுப்படியாகவில்லை என மலை கிராம விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனை தோட்டக்கலைத்துறையினர் கவனம் செலுத்தி கேரட் உள்ளிட்ட மலை காய்கறிகளுக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்து மலை கிராம விவசாயிகளுக்கு உதவ முன்வர வேண்டும் என மலை கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் செய்தியாளர் சந்திப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியத்திற்குட்பட்ட கட்டிக்குளம் கிராமத்தில் புதிய கட்டிடத்திற்கு சிவகங்கை மக்களவை உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அடிக்கல் நாட்டி வைத்து பின்பு செய்தியாளர்களை சந்தித்து தாவேகா பரப்புரை குறித்தும் பிரதமர் மணிப்பூர் பயணம் குறித்தும் கருத்து கூறினார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சஞ்சய் காந்தி மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், திமுக மேற்கொன்றிய செயலாளர் அண்ணாதுரை, முன்னாள் சேர்மன் லதா, அண்ணாதுரை, விவசாய சங்க பிரதிநிதி மணிவாசகம் மற்றும் அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்கின்றதையும் மறுக்க முடியாது. அது தானா ஒரு ஆர்வத்தோடு வந்த கூட்டம் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த கூட்டமே ஒரு வடிவமாக மாறி, ஒரு அமைப்பாக மாறி, தேர்தலை சந்தித்து எந்த அளவுக்கு வாக்குகளை பெற்று எந்த அளவுக்கு சீட்டுகளை வெல்வார்கள் என்பது காலம்தான் சொல்லும். ஆனால் ஒரு நல்ல கூட்டம், அவருக்கென்று ஒரு வரவேற்பு இருக்கிறது, அவருக்கென்று ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். குறிப்பாக 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் வாடிக்கையான அரசியல் கட்சிகள் மீது பற்று இல்லாமல் புதிதாக வருபவர் பின்னால் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அந்த மாற்றம் என்ன மாற்றம் என்பதை இன்னும் அவர் தெளிவுபடுத்தவில்லை. அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார்கள், மாற்றமாக என்ன செய்வார்கள் என்பது தெளிவுபடுத்தவில்லை. அது போக போக தெளிவுபடுத்தலாம், தெளிவுபடுத்தாமலும் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு ஆதரவு இருக்கிறது. அந்த ஆதரவு
வடிவமாக மாறி ஒரு தேர்தலை சந்திக்கின்ற அமைப்பாக எப்படி உருவெடுக்கும் என்று என்னால் இன்றைக்கு சொல்ல முடியாது. எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மட்டுமல்ல, மத்தியில் இருக்கும் பாஜக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்பாக இருந்த எந்த ஒரு அரசாங்கம் தான் நிறை குறைகள் இருக்கும். ஆனால் மேல் தூக்கி பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை என்பது பெரும்பாலான மகளிருக்கு போய் சேர்ந்திருக்கிறது. ஒரு சிலருக்கு விட்டு போயிருக்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதற்காக தான் இப்பொழுது முகாம்களை நடத்தி அதற்காக தீர்வு காணுவதற்காக முயற்சி எடுத்துக்கொள்கிறார். ஆனால் இது ஒரு யூனிவர்சலா, அது ஒரு சக்சஸா அப்படின்னு தூக்கி நீங்க நிறுத்தி பார்த்தீங்கன்னா அது யூனிவர்சல் சக்சஸ் தான். அதுல நிச்சயமாக எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராமா இருந்தாலும் அதுல 100% போய் கம்ப்ளீட்டா எல்லா ப்ரோக்ராம்லயும் பெனிஃபிஷரி போய் சேர்றதே கிடையாது. அது அப்படிதான். அது நம்மளுடைய பியூரோக்ரஸி, நம்மளுடைய சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த ப்ரோக்ராம் மகளிர் உரிமை தொகை என்னை பொறுத்த வரைக்கும் குறை சொல்லாத, ஒரு பெரிய அளவுல குறை சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய அளவுல சக்சஸ் தான். இன்னும் நிறைய பேருக்கு பேர் தங்களுக்கு வரல, என் பேர் விட்டு போயிருக்குன்னு சொல்றாங்க. அது அவங்க ஓஏபி வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு சொத்து இருக்கலாம், இல்லை 2 வீலர் இருக்கலாம். அந்த கிரைட்டீரியாலாம் இருக்கு. அதுக்கு தான் இப்ப கேம்ப் நடத்தியிருக்காங்க. அதுல அவங்க தீர்வு காண்பார்கள் என்று நம்புகிறேன். 2026 வாக்குகள் கொஞ்சம் சிதறும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அது ஒரு பக்கத்துல இருந்து மட்டும்தான் வாக்குகள் போகல. ஆனா அவள் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக, ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக அவருடைய இயக்கம் இருக்கிறது. எப்பவுமே புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் ஆரம்பிப்பாங்க. யாருமே எதிர்கட்சிக்கு எதிர்ப்பா ஒரு கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் இயல்பா இருப்பாங்க. அதனால அந்த எதிர் அணியில விழ வேண்டிய வாக்குகள் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தலைவர் 1967 இருந்து இருக்கிற இயக்கம், நேற்று இன்னைக்கு வந்த இயக்கம் கிடையாது. 1967 இருந்து இருக்கிற இயக்கம். எங்களுக்கென்று வேற வேற நிபந்தனைகள் எல்லாம் இருக்கு. நாங்க இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவுல தலைமை தாங்குறோம். அதுல முக்கியமான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எங்கள் தலைமைக்கும் தமிழ்நாடு முதல்வருக்கும் நல்ல உறவு இருக்கிறது. நாங்கள் எடுக்கும் தேசிய அளவிலான கருத்துக்களுக்கு, பிரச்சனைகளுக்கு உறுதுணையாக முதலமைச்சர் இருக்கிறார். முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. அதனால் நாங்கள் இந்தியா கூட்டணியில உறுதியாக இருக்கிறோம். காங்கிரஸ் நேரத்தில் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறோம், யார் எத்தனை ஜெயிக்கிறாங்க, தேர்தல் முடிவுகளை பொறுத்து அந்த முடிவு எடுக்கலாம். கடந்த ஒரு முறை 2006 அந்த மாதிரி வாய்ப்பு வந்தது. அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதே வாய்ப்பு 2026 வருதா இல்லையான்னு இன்னைக்கு சொல்ல முடியவில்லை. ஆனா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. மணிப்பூர் போனாரு, 2 வருஷமா போகவே இல்லை. இப்போவாது போனாரு. அங்க இருக்கிற இன கலவரத்துக்கு முழு தீர்வு வரவில்லை. இப்பொழுதாவது நேரில் சென்றிருப்பதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அவர் போனது மிகவும் தாமதமாக போயிருக்கிறார். நல்லா இருக்காங்களா? ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களா? ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறாங்க. ஸ்கூல் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஹோம்ஒர்க். நீ வா என் கைப்பிடி, நீங்க எல்லாம் சேர்த்து பிடிங்க. நீங்க வைங்க எல்லாத்துக்கும். பார்த்து நல்லா இருக்குமா? ரொம்ப கண்டிப்பா இருக்காங்களா? திமுக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை திமுக மாவட்ட கழக கூட்டமானது அவைத்தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர், மாவட்ட செயலாளர் KR பெரிய கருப்பன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தென்னவன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி, சேர்மன் சேங்கை மாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுபமதியரசன், சேர்மன் மாரியப்பன், கென்னடி உள்ளிட்ட ஒன்றிய செயலாளர்கள், தலைமை பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள இரசக்க நாயக்கனூரில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. புதன் ஹோரையும் சப்தமி திதியும் சித்த யோகமும் கூடிய சுப வேளையில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மனுக்கும் பரிவார தேவதைகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக தீர்த்தம் மற்றும் முளைப்பாரி மேளதாளத்துடன் ஊர்வலம், கணபதி பூஜை, விமான கோபுர கலச பிரதிஷ்டை, கண் திறப்பு நேத்திர பிரதிஷ்டை நடைபெற்றது. கோபூஜையை தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பொதுமக்களுக்கு அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மிராஸ்தாரும் முன்னாள் இரசக்கநாயக்கனூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான செந்தில்குமார், வழக்கறிஞர் பாண்டியராஜ் உட்பட இரசக்கநாயக்கனூர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் மகா கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.